Taste the Daily. திருநெல்வேலியில் திறனற்ற திமுக ஸ்டாலின் வருகையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். நெல்லையில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திறனற்ற திமுக அரசின் ஸ்டாலின் நெல்லை வந்தடைந்தார். இந்த நிலையில் ஸ்டாலின் வருகையையொட்டி போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்த நிலையில் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் குறுக்கு வழியில் பயணம் செய்தனர். திறனற்ற திமுக அரசு முறையாக திட்டமிடாமல் போக்குவரத்தை மாற்றம் செய்ததால் கடும் அவதியடைந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்வாணைய முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக காவல்துறை கூடுதல் இயக்குநர் கல்பனா நாயக் மீதான கொலை முயற்சி திமுக ஆட்சியில் அரங்கேறிய உச்சகட்டம் என்றும் இந்த அவலம் குறித்து எந்த ஊடகமும் தொலைக்காட்சியும் வாய் திறக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதே சம்பவம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சியில் நிகழ்ந்திருந்தால் திமுக கூட்டணி கட்சிகள் வாய்மூடி இருப்பார்களா என்றும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். கூட்டணி கட்சி தலைவர்களை திமுக தூக்கத்தில் வைத்துள்ளதா என்றும் இத்தகைய உதவாத ஸ்டாலின் ஆட்சிக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஊன்றுகோல்களா என்றும் கேள்விகளை அடுக்கி வருகின்றனர். தமிழ்நாடு சீருடை தேர்வாணைய அலுவலக ஆவணங்களை தீயிட்டு கொளுத்தியதோடு தன்னையும் கொலை செய்ய முயற்சி நடந்ததாக கல்பனா நாயக் கூறியிருப்பது திமுக அரசு அராஜகத்தின் உச்சக்கட்டத்தில் இருப்பது வெளிப்படையாக தெரிய வந்துள்ளது. சென்னை எம்ஜிஆர் நகர் சூளைப்பள்ளம் பகுதியில் கழிவுநீர் அடைப்பை சரி செய்ய வந்த தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 137வது வட்ட திமுக துணை செயலாளர் தணிகாசலம் சூளைப்பள்ளம் கண்ணகி தெருவில் கழிவுநீர் அடைப்பை சரி செய்வதற்காக அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அனுபவமில்லாத தற்காலிக பணியாளர் பட்டாபியை அடைப்பை சரி செய்யும் பணியில் அமர்த்தியுள்ளார். அதன்படி கழிவுநீர் அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த பட்டாபி அருகில் இருந்த மின்சார கேபிளிலிருந்து மின்சாரம் பாய்ந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக 137வது வட்ட திமுக துணை செயலாளர் தணிகாசலம் பிடிபட்டுள்ளார். திமுக நிர்வாகி தணிகாசலம் பணத்தின் மீதுள்ள ஆசையால் அனுபவமற்ற தொழிலாளியின் உயிரை பறித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.